ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுப்ரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம குழந்தைகள் மிகவும் விரும்பி சாப்பிடும் சட்னி செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேன் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. 5 வரமிளகாவை சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு எப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் இதை கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கறதால தான் இந்த சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். கடைசியாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப அருமையான, ரொம்ப டேஸ்டான, புதுவிதமான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பானுப்ரியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.